அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நித்திகா தேவதையின் பணம் ஈர்க்கும் ரகசிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட பணம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த நித்திகா தேவதையை பத்தி நிறைய இப்ப எல்லாரும் பேசுறாங்க. பொதுவாக இந்த தேவதைகள்லாம் யாரு, இவங்க எப்படி, இவங்கள சொன்னா எப்படி நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம இப்ப யோகினி தேவதையின் பெயரை கூட நம்மளுடைய சேனல்ல சொன்னேன். அதே மாதிரிதான் 64 தேவதைகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா மகாலட்சுமியின் ரூபங்கள் தான். இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. நினைத்த காரியத்தை நடக்கிறதற்கு ஒரு தேவதை அப்படின்னு. இப்ப நம்மளை சுத்தி அதனாலதான் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மேல தேவதைகள் சுத்திட்டே இருப்பாங்களாமா. அவங்க எப்ப பார்த்தாலும் ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ நாம ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு சாபம் விடுறது மாதிரி சொல்லும் பொழுது அது ததாஸ்து அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அது அப்படியே நடக்கும். அதனாலதான் நீங்க பார்த்து பேசுங்க, வார்த்தைகளை கவனமா கையாளுங்க அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. அப்படி மகாலட்சுமியின் ரூபங்கள் தான் இவங்க. இந்த தேவதைங்கிறது அவங்க தான். அப்போ இந்த தேவதையின் மந்திரத்தை நாம சொல்வதனால் நம்மளுக்கு கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப நம்பிக்கை செய்யணுங்க. நம்மளுக்கு இதுல நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லிட்டாங்க நம்மளுக்கு பணம் வேணும், எப்படியோ பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பலன் கொடுக்காது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அந்த தேவதை கிட்ட நம்ம ஒரு ரிக்வஸ்டா தான் கேட்கணும். என்னுடைய கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா, நான் அந்த பண தேவையில ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு எப்படியாவது இந்த பணம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு மனமுருகி இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை நீங்க 21 முறை சொல்லணும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாட்கள் நீங்க சொல்லணும். அம்மா என்னம்மா கேட்ட உடனே பணம் கிடைச்சிரும்னு சொன்னீங்களே, இப்ப 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்களேன்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ எல்லாருக்குமே உடனே கிடைச்சிராது இல்லைங்களா? இந்த நல்லது நம்ம வாழ்க்கையில நடக்கும்போதுதான் முட்டுக்கட்டைய நம்மளுடைய கர்ம வினை நிக்கும். நம்ம ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க புண்ணியத்தை அதிகமா சேர்த்து வச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு உடனே நடந்துரும். நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்துதான் நம்மளுக்கு சீக்கிரமாகவோ கொஞ்சம் லேட்டாகவும் நடக்கும். அப்ப 7 நாட்கள் நீங்க தொடர்ந்து இந்த நித்திகா தேவதையின் ரகசிய மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டானாலும் ஆனா கிடைச்சே தீருங்க. நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை சொல்லணும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும். இதை ஒண்ணு காலையில நீங்க சொல்லலாம், இல்லைன்னா இரவு நீங்க தூங்க போறீங்க இல்லைங்களா, அந்த தூங்க போற நேரத்துக்கு முன்பாக, அதாவது 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க இந்த தேவதையின் மந்திரத்தை 21 முறை நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்பிக்கையோட நாம சொல்லணும். இது ஒரு பூஜை அறையில செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது. நீங்க அதனால ஹால்லயோ இல்ல பெட்ரூம்லயோ ஒரு ஓரமா அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸா மூச்சை ஒரு 5 தடவை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நித்திகா தேவியை நமக, ஓம் நிதிலக்ஷ்மி நித்திகா நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க 21 முறை சொல்ல வேண்டும். காலையில அல்லது இரவு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்படி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க என்ன அமௌண்ட் மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ, இப்ப உதாரணத்திற்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நித்திகா தேவியை மனசார நினைச்சுக்கிறேன். நித்திகா தேவியை நான் கேட்ட பணம் எப்படியாவது எனக்கு கிடைக்க வேண்டும், நீதான் அதுக்கு எனக்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி முடித்த பின்பு நீங்க தூங்க செல்லிடலாம். இது இரவு நீங்க சொல்லும் பொழுது. காலையில நீங்க சொல்றீங்கன்னா இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள், இப்ப காலையில சொல்றீங்கன்னா தொடர்ந்து காலையில சொல்லுங்க, இல்ல இரவு நீங்க சொல்றீங்கன்னா தொடர்ந்து இரவுல சொல்லுங்க. 2 நாள் காலையில சொல்றது, 2 நாள் இரவு சொல்றது, இது மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லக்கூடாது.
ஒரே நேரத்தை நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை வந்து தேர்வு செஞ்சு அந்த நேரத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் இந்த நித்திகா தேவதையின் நிதி தேவதையாக விளங்கக்கூடிய இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை 21 முறை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் கேட்ட பணம் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை மட்டும்தாங்க. இதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது மூட நம்பிக்கை, இதை சொன்னாலாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. இதை நீங்க செய்யவே வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயம் இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். நாம ஏதோ சொல்றாங்க செய்வோம் அப்படின்னு செய்யாம கண்டிப்பா எனக்கு இந்த பணம் கிடைச்சே தீரும் அப்படிங்கிற இக்கட்டான பண தேவையில இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க. கை மேல பலன் தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் நாங்க சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமா இதை வந்து நீங்க சொல்லலாம். இது வந்து பூஜை அறையில தான் சொல்லணும், அங்கதான் வந்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு தேவதையின் மந்திரம் அப்படிங்கிறதுனாலதான் நாம இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம். அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோ வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் நீங்க கேட்ட பணம் உடனடியாக உங்க கைக்கு கிடைக்கும். இது வந்து நிதி தேவதையாக விளங்கக்கூடியவள் தான் இந்த நித்திகா தேவதை. அப்போ இவரை நாம வழிபாடு செஞ்சு இவர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம், இந்த தேவதை கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நாம கேட்ட பணம் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை வந்து நாம சொல்றோம். இது பணத்தை வசீகரிக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பணம் பல வழிகளிலும் நம்மளுக்கிட்ட வந்து சேரும். இது அவசர பண தேவைக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா, திரும்ப பயன்படுத்த கூடாதா? இப்போ ஒரு முறை நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு பலன் கிடைச்சிருச்சு, இந்த மந்திரத்தை நான் திரும்பவும் பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி தினம்தோறும் இந்த நித்திகா தேவதையின் மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு பண வசீகரிக்கும் தன்மை உண்டு. பணத்தை உங்களுக்கு பல வழிகளிலும் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு, உதாரணத்திற்கு நான் இப்போ ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னா நிஜமா புதிய புதிய கஸ்டமர்கள்லாம் அதிகமாக எனக்கு கஸ்டமர்கள் வருவாங்க. அதன் மூலமா எனக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும். இது மாதிரி உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எந்தெந்த வகையிலெல்லாம் பண வரவு அதிகரிக்க முடியுமோ கண்டிப்பா இந்த நிதி தேவதை வந்து உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து உயர்த்துவாள். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க. உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய இந்த நித்திகா தேவதையின் ரகசிய பண ஈர்க்கும் மந்திரத்தை 21 முறை சொல்லி பாருங்கள். கனவிலும் நடக்காத ஒரு விஷயம் கண்டிப்பா நிஜத்துல நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.